இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிற எல்லா துறைகளை விடவும் இந்த துறை தான் அதிகப்படியான சர்ச்சைகளுக்குள்ளார எப்பவுமே சிக்கக்கூடிய ஒரு துறை. 1954 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் முதலமைச்சர் பொறுப்பை ஏத்துக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனா அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பெரியார் அவர்கள் காங்கிரஸை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் என்னை ஆதரிச்சாரு அப்படின்னா நான் இந்த பதவியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர் அழைச்சி, நான் காங்கிரஸை தான் எதிர்க்கிறேன், ஒருவேளை நீங்க முதலமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களை முழுசா ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். நீங்க முதலமைச்சர் ஆன உடனே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை அந்த துறைக்கு அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லியும் வேண்டுகோள் வைக்கிறார். இதுக்கப்புறம் 1954 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காமராஜர் அவர்கள் முதல் முறையாக பட்டியலினத்தை சேர்ந்த பி பரமேஸ்வரம் அப்படின்றவரை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்குறார். இதுக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பினாலும் 1954 இருந்து 57 வரைக்கும் பி பரமேஸ்வரம் அவர் அந்த அமைச்சர் பணியை மிக